வெல்கம் டு பென்டர் ஸ்டடி. இன்றைக்கி நம்ம டிஎன்பிஎஸ்சி மென்டல் எபிலிட்டி அண்ட் ஆப்டிடியூடில் உங்களுக்கு தெரியும், நம்ம ப்ரீவியஸ்லி இந்த பிடிஎஃப் கொடுத்துட்ருக்கோம். இப்போ ரீசனிங் நான் கொஸ்டின் குரூப் 2 மெயின்ஸ் வந்த பிறகு அப்டேட் பண்ணுறேன்னு சொன்னாங்க. அந்த கொஸ்டின் தான் இது. மொத்தம் 1110 கொஸ்டின் இருக்குது. கடைசியாக நடந்து முடிஞ்ச குரூப் 2 மெயின்ஸ் கொஸ்டின் இதில் நம்ம ஆட் பண்ணிட்டோம். நான் ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி டிஎன்யூஎஸ்ஆர்பி தமிழ்நாடு போலீஸ் ரெக்ரூட்மெண்ட் நடத்தக்கூடிய சைக்காலஜி கொஸ்டின்ஸையும் ஒரு கிளான்ஸ் பார்த்துக்கோங்க. அது உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக தான் இருக்கும். இந்த குரூப் 2 மெயின்ஸ்லேருந்தே நமக்கு தெரிஞ்சிருச்சு எப்படி அவங்களோட கொஸ்டின் லெவல் இருக்குதுன்னு சொல்லிட்டு. அதே மாதிரி நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன், எங்கள் ரீசனிங்க்கு அவங்க ஒரே ஒரு லைன் தான் கொடுத்துருக்காங்க. அது டைஸு ப்ளஸ் நம்பர் சீரீஸ் படி தான் படிக்கிற மாதிரி இருக்குது. மற்றதெல்லாம் என்ன, மற்றெல்லாம் ஒரு கிளப்டு டாப்பிக்காக இருக்குது. அதனால் பிளாங்காக குரூப் 2 மெயின் சிலபஸை பார்த்துருப்போங்கன்னு சொல்லிட்டு அதே தான் இங்கே நடந்திருக்கு. குரூப் 2 மெயின் சிலபஸ் பார்த்துக்கோங்க. அந்த 10 கொஸ்டின் ரீசனிங்க்கு. ஸோ உங்களுக்கு ஆடட் பேர்டன் தான். இது வரைக்கும் படித்தவங்களுக்கு ரீசனிங் படித்து தான் ஆகணும். ஏன்னா மீதி இருக்கிறதுலேருந்து 15 கொஸ்டின் தான் வரப்போகுது. ரீசனிங்லேருந்து 10 கொஸ்டினும் ரொம்ப இம்பார்ட்டன்ட் தான். சரிங்களா? ஆல்மோஸ்ட் டிஃபிகல்ட்டாக இல்லை இந்த குரூப் 2 மெயின்ஸ் ரீசனிங் கொஸ்டினை பொறுத்த வரைக்கும். ஈவன் பசில்ஸ் கூட அதிகமாக அவங்க பண்ணலை. சரியா? மிரர் இமேஜ், வாட்டர் இமேஜ், அதெல்லாம் ரொம்ப சிம்பிளாக தான் இருந்துச்சு. அப்புறம் நம்பர் சீரியஸில் அவங்க ஸ்ட்ரெயிட்டாக நம்ம டிஎன்பிஎஸ்சி ஃபார்மேட்டில் கேட்கல. அவங்க ஏதோ சம்திங் டிஃப்ரெண்ட்டாக கேட்டிருந்தாங்க. சரி, அதெல்லாம் பார்த்துக்கோங்க. பட் குரூப் 2 மெயின்ஸ் ரீசனிங் போர்ஷனை படிச்சுட்டு போகிறது நல்லது ஃபார் குரூப் 4க்கு. சரிங்களா? நீங்கள் பாருங்கள், நம்ம ஜென்ரல் ஸ்டடீஸ் கம்பேரிஷன்லாம் தரோம், அது உங்களுக்கு தெரியும். ரீசனிங்கில் கேட்ட கேள்விகள்லாம் நம்ம இங்கே ஆன்சர்ஸை கொடுத்துருக்கோம். பாருங்கள், இது எல்லாமே ஆல்மோஸ்ட் இது டிஎன்பிஎஸ்சி இது கேட்ட ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் தான் நிறைய இருந்துச்சு. ஸோ இதெல்லாம் ரொம்ப சிம்பிளான கொஸ்டினுங்க. சரிங்களா? 6 ஸ்கொயர் 36, 6 கியூப் 216, அவ்வளோதான். ஈஸியாக அதெல்லாம் போட்டுடலாம். இந்த கொஸ்டின் இதெல்லாம் ஒழுங்கு. இந்த கொஸ்டின் டாக் கொஸ்டின் வச்சு கேட்டிருந்தாங்க. அதெல்லாம் ரொம்ப சிம்பிளாக தாங்க இருந்துச்சு. இந்த கொஸ்டின் டைரக்ஷன்லேருந்து வந்த கொஸ்டின். இந்த 7 எக்ஸிக்யூட்டிவ்ஸ் வந்த பசில்ஸாக தான் நான் சொன்னேன். அவ்வளோக்கு டிஃப்ரென்ஸாக இல்லை, ஜஸ்ட் ஒரு லாஜிக், அவ்வளோதான். அந்த லைன் எஸ் இமீடியட்லி நாட் ஃபாலோன்றத மனசில் வச்சுட்டிங்கன்னா அதுக்கு ஆன்சர் வந்துடும். அது பாருங்கள், மோஸ்ட்லி அவங்க அந்த ப்ரைம் நம்பர்ஸ், க்யூப்பு, ஸ்கொயர்ஸ் அதை வச்சு தான் நிறையா இது கேட்டாங்க. இந்த இது இதான் நான் சொன்ன வாட்டர் இமேஜு, மிரர் இமேஜு, சிலாஜிசம் எல்லாமே ஓரளவுக்கு ஈஸியாக தான் அங்கே இருந்தது. இப்போ பாருங்கள், இதெல்லாம் ரொம்ப ஈஸி தான். கேண்டில்ஸ், லேம்ப் உள்ள இது. ஸோ இது ஃபாலோஸ், ரொம்ப ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். இது கொஞ்சம் கன்ஃபியூசிங்காக இருந்தது. யார் கன்ஃபியூஷன் ஆகுன்னு தெரியல. சரிங்களா? 5 ஸ்கொயர் ப்ளஸ் 4 ஸ்கொயர் மைனஸ் 3 ஸ்கொயர் ப்ளஸ் 2 ஸ்கொயர், அவ்வளோதான். கொஞ்சம் யோசிக்கணும், அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. சரி, நீங்கள் அதை பாருங்கள். ஏன்னா அந்த ரொட்டேஷன்லாம் ரொம்ப சிம்பிளாக தாங்க இருந்தது. ஜஸ்ட் ஒரு கிளாக் வைஸ் ரொட்டேஷன் எதிலெலாம் இருக்குதுன்னு பாருங்கள். கிளாக் வைஸ் ரொட்டேஷன் எதில் இல்லை, 2ல் தான் இல்லை. கொஞ்சம் ஈஸியாக தான் இருந்துச்சு. இதை பாருங்கள், ஏபிஏன்னு தான் இருந்துச்சு. இந்த கொஸ்டினும் அந்த வென் டயக்ராம் வச்ச கொஸ்டினும் ரொம்ப ஈஸியாக தான் இருந்துச்சு. அன்எம்ப்ளாய்டு அண்ட் நாட் எஜுகேட்டட், எம்ப்ளாய்ட்லேயே இதெல்லாம் வந்துட்டாங்க. எஜுகேட்டடில் அதில் வர மீதி இருக்கிறது 2 மட்டும் தான். ரொம்ப சிம்பிள். பிளட் ரிலேஷன் ப்ராப்ளம்ஸும் ஈஸியாக தான் இருந்துச்சு.